கௌரி அம்மா அக்ஷயா கையெழுத்து போட்டு கொடுத்த விடுதலை பத்திரத்தையும் கூடவே அக்ஷயாவையும் கூட்டிக்கிட்டு தான் நேரா ராஜி அம்மாவை பாக்குறதுக்கு போனாங்க. ஆட்டோல அவங்க போய்கிட்டு இருக்கும் போதே ராஜி அம்மா போன் பண்ணி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு திமிரா தான் பேச ஆரம்பிச்சாங்க. கௌரி அம்மாவை பேசுறதுக்கு இடம் கொடுக்காம என்ன கையெழுத்து போறீங்களா இல்ல ஏன் சாவுக்கு உங்க பொண்ணுதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு என் உயிரை விடட்டுமா அப்படின்னு மிரட்டவும் ஆரம்பிக்கவும் அதெல்லாம் நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், விடுதலை பத்திரத்தை கையெழுத்து போட்டுட்டு நாங்களே எடுத்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அதை கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கோவமா தான் பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க கௌரி அம்மா. அதை கேட்டதும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டவங்க இப்பயாச்சும் நல்ல முடிவா எடுத்தீங்களேன்னு வெளிப்படையா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் விதி விளையாட ஆரம்பிச்சது. கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த ராஜி அம்மா எண்ணெய் கிண்ணத்தை எடுக்க முயற்சி பண்ணவும் அது கை தவறி கீழே விழுந்துச்சு. எண்ணெயில கால் பற்ற போது அப்படின்னு பதறினவங்க அடுத்த அடி எடுத்து வைக்க முயற்சி பண்ணவும் தெரியாம அந்த எண்ணெய் மேலேயே காலை வச்சுட்டாங்க. காலை வைக்கவும் கால் பலமா வழுக்கி விடவும் நிலத்தடுமாறி அப்படியே கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்தவங்க தலையில பலமான அடியை ஏற்பட அப்படியே மயக்கத்துக்கும் போனாங்க. இந்த அசம்பாவிதம் நடக்கும் போது வீட்டுல யாருமே இல்ல, ராஜ்யம்மா மட்டும்தான் தனியா இருக்காங்க. சூர்யாவும் வெளியே இருந்தாரு. யாரு தான் வீட்டுக்கு வந்தா தம் பையனோட வாழ்க்கை நாசமா போகும்னு பலமா குற்றம் சாட்டிட்டு வந்தாங்களோ அதே அக்ஷயா வீட்டுக்குள்ள வந்துதான் ராஜி அம்மாவை காப்பாத்த போறாங்க. இது என்ன இப்ப மட்டுமாங்க நடக்குது? இதுக்கு முன்னாடியும் ராஜி அம்மாவோட உயிரை காப்பாத்துனதும் அக்ஷயா தான். அக்ஷயா மட்டும் அன்னைக்கு நான் தாலியை ஏத்துக்க மாட்டேன், என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா சூர்யாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்காது, ராஜி அம்மாவும் அல்பாயுஸ்ல போய் சேர்ந்திருப்பாங்க. சொல்ல போனா அக்ஷயா அன்னைக்கு எதுவுமே பேசாம அமைதியா சூர்யா கட்டின தாலிய மனசுக்குள்ள எல்லா பாரத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு அமைதியா கழுத்துல வாங்கிக்கிட்டாங்களே, அதனாலதான் அன்னைக்கு ராஜி அம்மா காப்பாற்றப்பட்டாங்க. இப்ப அதே அக்ஷயா தான் வேணான்னு சொல்றாங்க. டிவோர்ஸ் பத்திரத்திலையும் கையெழுத்து போட சொன்னாங்க. அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கையில கொடுக்க வரும்போதுதான் இங்க மயங்கி கிடக்கிற ராஜி அம்மாவை கௌரி அம்மாவும் அக்ஷயாவும் சேர்ந்து காப்பாற்ற போறாங்க. இந்த 2 விஷயத்தை யோசிச்சு பார்த்தாவது ராஜி அம்மாவோட மனசு மாறணும். குத்தையரும் கொலையருமா கிடந்த ராஜி அம்மாவை கௌரி அம்மாவும் அக்ஷயாவும் சேர்ந்துதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க போறாங்க. இனியாவது ராஜி அம்மா திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் இப்படி அடிபட்டு பெட்ல படுத்து படுக்க கிடக்கிறதுக்கு காரணம் அக்ஷயா தான் அப்படின்னு அக்ஷயாவை மறுபடியும் குற்றம் சாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. விஷவள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தை 2ஆ உடைக்கணும். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ விஷவள்ளி அக்ஷயாவுக்கு நல்லதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நடந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைய யாருமே இனியாவோட பார்வைக்கு கொண்டு போகவே இல்லை. கடைசியில விஷவள்ளி தான் வீட்டுல நடந்த பிரச்சனையை பத்தியும் அக்ஷயா டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டா அதை எடுத்துக்கிட்டு தான் கௌரி அம்மாவும் அக்ஷயாவும் ராஜி அம்மாவை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்கன்ற தகவலை போன் பண்ணி சொல்லவும் இனியா பதறி போயிட்டாங்க. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அக்ஷயாட்ட பேசுறதோ இல்ல அத்தை கிட்ட பேசுறதோ சரிப்பட்டு வராது. நேரடியா இத சூர்யா கிட்டே கொண்டு போவோம்னு சூர்யாவை போன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கும் வர சொன்னாங்க. சூர்யாவும் வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. வீட்டுல நடந்த விஷயத்த பத்தியும் ராஜி அம்மா டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லி கேட்டதையும் சொல்லவும் சூர்யா அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டாரு. தன்னுடைய அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் गाइस.